அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 8 தான் பார்க்க போறோம். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம வந்து ஃப்ரீ மேக்ஸ்க்கான மார்க் டெஸ்ட் வந்து 10 days 10 டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 8. ஸோ ஜூலை 8ல் டெஸ்ட் நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். ஒரு 25 கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 7 டெஸ்டஸ் இருக்கும். அதையுமே பார்க்காதவங்க சேனல் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. கடகடன்னு ஒரு 25 கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ண கொஷின்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்கும், சில கொஷின்ஸ் அட்வான்ஸ் லெவல்லே இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் 22க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னாலே வெல் அண்ட் குட் தான். ஓகேவா? அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிறது கிடையாது, பட் ஈஸி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. போயிடுவோமா? இந்த கிளாஸோட பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் கற்க அஃபீஷியல் அப்படிங்கிற அந்த டெலகிராம் சேனல்லையும் நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஸோ டோன்ட் டிலே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் ஃபிகர். விடுபட்ட வரைபடத்தை கண்டுபிடிக்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ப்பா. ஸோ என்னப்பா வரும்? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இங்க என்னப்பா இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர்னா எத்தனை சைடு இருக்கும்? முக்கோணத்துக்கு எத்தனை சைடு இருக்கும்? எத்தனை பக்கம் இருக்கும்? 3 பக்கம் இருக்கும். அப்போ 3 இங்க பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கு, இது 4 பக்கமா இருக்கு. அப்போ இங்க இது பென்டகனா இருக்கா? பென்டகன்னா எத்தனை பக்கம்? 5 பக்கமா? ஐங்கோணமா? அப்ப அடுத்ததான் என்ன இருக்கும்? அருங்கோணமா இருக்குமா? அருங்கோணம்னா என்னப்பா? நமக்கு ஹெக்ஸகனா இருக்கும். ஹெக்ஸகனா இருக்கிறது இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின்பா. ஓகேவா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த 25 கொஷினை ஒரு 18 கொஷின், 18ன்னு சொல்ல முடியாது, ஒரு 17 கொஷின் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒரு 3 கொஷின், 3ல இருந்து ஒரு 4 கொஷின் கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் லெவல் இருக்கும். அதுக்கப்புறமா மீதி ஒரு 3ல இருந்து ஒரு 4 கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் லெவலில் இருக்கும். ஸோ இந்த கொஷின் எல்லாம் அட்டன் பண்ணிடுவாங்க நம்ம எல்லாருமே. இந்த 3ல இருந்து 4 கொஷின், இந்த கொஷின் அட்டன் பண்ணுறவங்க தான் ஹீரோ ஆஃப் த செஷன் நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? கெட்டின மேக்ஸில் ஃபுல் மார்க் வேணும்னா நீங்கள் கான்செப்டில் தெளிவாக இருக்கணும். ஓகேவாப்பா? ஓகே ஃபைன். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பகடையின் வேறுபட்ட திசை நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. N1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஸோ இங்க பார்த்தா தெரியும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ என்னப்பா தெரியுது? இங்க பாருங்க, இங்க 1 இருக்குப்பா. ஓகேவா? இங்க 1 இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நான் மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்கப்பா, இங்க 3 2 இருக்கா? 3 2 இருக்கு. அதே மாதிரி இங்க 3 2 இங்க இருக்கு. அப்போ 4க்கு ஆப்போசிட் என்னவா தான் இருக்கும்? 1 இருக்கும். 1க்கு ஆப்போசிட் 4 இருக்கும். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். 4 தான் சரியான ஆன்சர். அவ்வளவுதான், சிம்பிளா. 1க்கு ஆப்போசிட்ல என்ன வரும்னு கேட்டாங்க. கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மிஸ்ஸிங் சீரிஸ் தான். ஸோ மிஸ்ஸிங் நம்பர் என்னவா இருக்கும்? மிஸ்ஸிங் நம்பர்ல ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. கடன்னு ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெரியலனா நீங்க சால்வ் பண்ணுங்க. இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 0 6 24 60 120 210. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. கிளியராப்பா? ஸோ என்னப்பா வரும்? ஸோ சால்வ் பண்ணலாமா? இங்க 0 6 மாறி இருக்கு அப்படின்னா நமக்கு +6 பண்ணியிருக்காங்கப்பா. 6 24 மாறி இருக்குன்னா +18பா. ஓகேவா? அதுக்கப்புறமா 24 60 மாறி இருக்கு அப்படின்னா +36. ஓகேவா? 60 120 மாறி இருக்குன்னா +60. ஓகேவா? 120 210 மாறி இருக்குன்னா +90. கிளியராப்பா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்னவா இருக்கும்? ஸோ 6 18 மாறி இருக்கு அப்படின்னா +12. ஓகேவா? 18 + 18 கூட்டினா தான் நமக்கு 36 வரும். 36 60 மாறுதுன்னா +24. ஓகேவா? 60 90 மாறுதுன்னா +30. கிளியரா? அதுக்கப்புறம் பாருங்க, டிஃபரன்ஸ் கீழே போயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, 6 அதாவது 12 18 மாற +6, 18 24 மாற +6, 24 30 மாற +6. அதுக்கடுத்து என்ன வருப்பா? இன்னும் ஒரு +6. ஸோ என்னப்பா? 30 + 6 36, 36 + 90 எவ்வளோப்பா? 126. 126 + ஒரு
210 336 சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நம்மளால எடுக்க மாட்டாங்க. அதுதான் இந்த லாஜிக் எடுத்துட்டு இது வரலைன்னா அடுத்த லாஜிக் போயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம். அது இப்போ ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சால்வ் பண்ணும்போது இது ஈஸியாக தான் இருக்கும் நார்மலான அட்மாஸ்பியரில். அதுவே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு ஈஸியான கொஷின் கூட நமக்கு அங்கே கஷ்டமாக தெரியும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இசட் அதாவது 2z5 7y7 14x9 23w11 34v13. ஸோ என்னப்பா இருக்கும்? 13 என்னப்பா இருக்கும்? ஸோ சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்க 2z5 ஓகேவா? 2z5 7y7 14x9 அதுக்கப்புறம் 23w11 அப்புறமா 34v13. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கடுத்து என்ன லெட்டர்ஸ் என்னப்பா வரும்? இசட் ஒய் ஒன்று குறைஞ்சிட்டு இருக்கா, எக்ஸ் டபிள்யூ வி அதுக்கப்புறமா யூ தான் வரும். ஸோ யூ தான் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிடையாது, ஆப்ஷன் டியை எடுத்த உடனே கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க பாருங்க 5 7 மாதிரி இருக்கா, 7 9 மாதிரி இருக்கா, 9 11 மாதிரி இருக்கா, 11 13 மாதிரி இருக்கா. அடுத்து என்னதான் வரும்? 15 தான் வரும். அப்போ 15 யூல இருக்கிற ஆப்ஷன் இது கிடையாது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னான்னு தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ பாருங்க இப்போ 2 7 மாதிரி இருக்கு, 7 14 மாதிரி இருக்கு, 14 23 மாதிரி இருக்கு, 23 34 மாதிரி இருக்கு, 2 7 மாற பிளஸ் 5, 7 14 மாற பிளஸ் 7, 14 23 மாற பிளஸ் 9, 23 பிளஸ் 34 மாற பிளஸ் 11. அதுக்கப்புறம் அடுத்து என்னப்பா வரும்? அதே மாதிரி பிளஸ் 13 கூட்டணும். 11 13 13 போது எவ்வளோ வரும்? 47. ஸோ 47 யூ 15. ஆப்ஷன் எங்கப்பா இருக்கு? ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஏபிஜிபியில் வர்ற ஸ்பெஷல் சீரீஸில் வர்ற ஒரு கொஸ்டின் பா. இது நிறையா டைம் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதே மாதிரி மாடல்லையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லையும் இதை கேட்டிருக்காங்க. சில நேரங்களில் இது வந்து ஸ்பெஷல் சீரீஸில் வர்றது, இது சில நேரங்களில் நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் சிம்பிளிஃபிகேஷன் டைப்புக்குள்ளே வச்சுருக்காங்க. பட் எனிவே செம்ம சால்வ் பண்ணால் ஓகே தான். ஸோ பாருங்கப்பா, இப்போ இதை நான் வந்து a equal to 2 power 65 and b equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus dot 2 power 0. anything power 0 என்னப்பா? anything power 0 எந்த நம்பருக்கு மேல 0 இருந்தாலும் ஒன்று தான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அது மாதிரி தாங்க இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 கேஸ் எடுத்து உங்ககிட்ட சால்வ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. இப்போ a ஈக்குவல் டு 2 பவர் 3ன்னு எடுத்துக்கிறோம்ப்பா. b ஈக்குவல் டு இங்க பாருங்க 2 பவர் 65 இருக்கு, இங்க 64ன்னு எடுத்திருக்காங்க. அடுத்து ஒன்னொன்னு பவர்ல குறைஞ்சிக்கிட்டே வந்து 2 பவர் 0ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம சின்ன நம்பர் எடுத்து சால்வ் பண்ண போறோம். இப்போ 2 பவர் 3 வந்து ஏனா, அப்போ 2 பவர் அதை விட 1 குறைவா 2 பவர் 2 பிளஸ் 2 பவர் 1 பிளஸ் அதுக்கடுத்து என்ன வரும்? 2 பவர் 0. அப்போ இதோட வேல்யூ என்னப்பா? இதோட வேல்யூ என்னப்பா? 2 பவர் 3 8. இது எவ்வளோப்பா? இது எவ்வளோ? 2 power 2 4 4 plus 2 power 1 எவ்வளோ? 2. anything power 2 power 0 anything power 0 1. அப்போ 4 plus 2 plus 1 எவ்வளோ? 7. அப்போ இது 8 இருக்கு, இது 7 இருக்கு. எதுப்பா பெருசா இருக்கு? A தான் பெருசா இருக்கு. B விட A பெருசா இருக்கு. எவ்வளோ பெருசா இருக்கு? 1 பெருசா இருக்கு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் ஆன்சர் சொல்ல முடியுமா? முடியாது. இன்கேஸ் இன்னொன்று எனக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க சார். அப்போ ரெண்டாவது கேஸ் பாருங்க. நான் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 2 பவர் 5 நான் எடுத்துக்கிறேன். அப்போ b ஈக்குவல் டு என்னப்பா இருக்கும்? 2 பவர் 4 பிளஸ் 2 பவர் 3 பிளஸ் 2 பவர் 2 பிளஸ் 2 பவர் 1 பிளஸ் 2 பவர் 0. ஓகேவா? நமக்கு இதுக்கு முன்னாடி இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற வேல்யூ நமக்கு தெரியுமாப்பா? எங்கிருந்து? இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற வேல்யூ, அதாவது 2 பவர் 2ல இருந்து 2 பவர் 0 வரைக்கும் இருக்கிற வேல்யூ தெரியுமா? தெரியும் தானப்பா? எவ்வளவு? 8 7 7. ஓகேவா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னப்பா? 7. இது எவ்வளோ? 2 பவர் 4 எவ்வளோப்பா?
2 பவர் 4 16 பிளஸ் 2 பவர் 3 எவ்வளோ 8 பிளஸ் 7 கூட்டினா எவ்வளோப்பா 16 ஒரு 8 24 24 ஒரு 7 31. அப்போ பியோட வேல்யூ 31. 2 பவர் 5 என்னப்பா 2 பவர் 5 32 32. அப்போ அதே மாதிரி பாருங்க ஏ வந்து 8 இருந்தா பி வந்து 7 இருக்கு. ஏ வந்து 32 இருந்தா பி வந்து 31 இருக்கு. அப்போ என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் 1 சொல்ல முடியுமா முடியாதா? முடியும் தானப்பா. ஏ என்பது பிஐ விட 1 அதிகம்னு என்னால் சொல்ல முடியும். பிஐ விட 1 அதிகம். அப்படி இல்லையா இங்க பாருங்க ஆப்ஷன்ல என்னப்பா இருக்கு A is larger than B by 1 என்னால் சொல்ல முடியுமா? சொல்லலாம் தானப்பா. அதை தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா B ஈக்குவல் டு A மைனஸ் 1 என்னால் சொல்ல முடியும். அதாவது B ஆனது ஏஐ விட 1 அதிகம். A ஆனது பிஐ விட 1 அதிகம். B ஆனது ஏஐ விட 1 குறைவு. குறைவுங்கிற ஆப்ஷனே இங்கே இல்லை பாருங்க. எல்லாமே அதிகமாக இருக்கு. அப்போ இதுவா இருக்கலாம் அல்லது இதுவா இருக்கலாம். இந்த ரெண்டுல தான் ஏதாவது ஒன்றா இருக்கலாம். இங்க பாருங்க இந்த இடத்துல இதோட வேல்யூக்கு எப்படி சொல்லலாம் ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம்னு சொல்லலாம். அதுவே பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன தமிழ்ல எப்படி ரீட் பண்றது எப்படி ஸ்டேட்மெண்டா ஃபார்ம் பண்ணணும்னா பி ஆனது ஏஐ விட 1 குறைவுன்னு சொல்லணும். அங்க ஏஐ பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஏ ஆனது பிஐ விட 1 அதிகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். புரியும் நான் நம்புறேன். ஓகேவா. 2 எக்ஸாம்பிள் 2 கேஸ் நான் வச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன். கேஸ் நம்பர் 1 கேஸ் நம்பர் 2 அதே தான் இங்கேயுமே இருக்கு. 2 பவர் 65 சரி 2 பவர் 64 அது பெரிய நம்பருக்கு 2 பவர் 65க்கு நம்ம எந்த காலத்தில் எடுத்து முடிக்கிறது எடுக்க முடியாது. நம்ம சின்ன நம்பர்ஸ்க்கு எடுத்தாலே போதும். இது நம்ம இந்த பர்டிகுலர் இந்த கொஷினுக்கு இந்த மெத்தட் இதுதான் ஸ்மார்ட் அப்ரோச் நான் நினைப்பேன். ஓகேவா. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. புரியும் நான் நம்புறேன். ஓகேவாப்பா. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவுமே ஈஸி தான்ப்பா. இதுவுமே ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். பாருங்க கணக்கிடுக 100 மைனஸ் 1 100 மைனஸ் 1 எவ்வளோப்பா 99. 100 மைனஸ் 2 98. 100 மைனஸ் 3 97. அப்படியே போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா நடுவில் என்ன இருக்கும் சார் அப்படின்னா 100 மைனஸ் இங்க பாருங்க 1 2 3 அப்படியே போயிட்டு 100 மைனஸ் 100 போகுமா போகாதா? 100 மைனஸ் 3 100 மைனஸ் 100 எவ்வளோப்பா 0. அப்போ எந்த ஒரு நம்பர் எனி நம்பரை நீ 0வால மல்டிபிள் பண்ணா என்னப்பா இருக்கும் 0 தான். எந்த ஒரு நம்பரை எக்ஸுங்கிற எந்த ஒரு நம்பரையும் 0வால மல்டிபிள் பண்ணா 0. எந்த ஒரு நம்பரோட பவருக்கு மேல 0 இருந்தா 1. எந்த ஒரு நம்பரையும் என்னப்பா எந்த ஒரு நம்பரையும் 0வால டிவைட் பண்ணிட்டா இன்ஃபினிட்டி. அதுவே எந்த ஒரு நம்பரை 1ஆல மல்டிபிள் பண்ணா அதே நம்பர் தான் வரும். இதுதான் உலக வழக்கம். ஸோ அதனால இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த பாக்ஸா போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா இருக்கிற விஷயம். ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேப்பா. எனிதிங் பவர் 0 1, எனிதிங் டிவைடட் பை 0 இன்ஃபினிட்டி, எனிதிங் பெருக்கல் 0 0, எனிதிங் பெருக்கல் 1 எனிதிங் அப்படின்னு நம்ம நல்லா சொல்ல முடியும். அப்போ 0 சம்திங் எந்த நம்பர் வேணா இருந்துட்டு போட்டுமே. அப்போ எந்த நம்பரா இருந்தாலும் சரி இதோட வேல்யூ என்னவா இருக்கும் 0வா இருக்கும். ஏன்னா 0வால எந்த பெரிய அப்பாவப்பட்ட அப்பாவா இருந்தாலும் 0வா தான் வரும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஓகேவா. இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்க பயந்துருவாங்க. ஓகே இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லடா, நம்ம இது ஏதோ புதிய கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருப்பா. கிளியரா புரியும் நம்பர். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க யூனிட் டிஜிட்ல. ஸோ யூனிட் டிஜிட் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இப்போ யூனிட் டிஜிட்ல இப்போ 1 பவர் 1 எவ்வளோப்பா 1 தான். 1 பவர் 2 எவ்வளோப்பா 1 இன்ட்டு 1. 1 இன்ட்டு 1 எவ்வளோ 1 தான். 1 பவர் 3 எவ்வளோப்பா 1 தான். 11 ஸ்கொயர்டு எவ்வளோப்பா 121. 11 கியூப் எவ்வளோப்பா 1331. அப்போ இங்கே இருக்கிற எல்லா இடங்களிலுமே யூனிட் டிஜிட் என்னப்பா இருக்கு 1 1 1 1 1. அப்போ நீங்க 1ஓட மல்டிபிள் ஆகிற மாதிரி எந்த ஒரு இதை எடுத்தாலும் இதோட வேல்யூ என்னவா இருக்கும்பா இதோட இந்த பவரோட வேல்யூ யூனிட் டிஜிட் 1ஆம் இலக்கம் என்னவா இருக்கும் 1ஆ இருக்கும்.
அப்போ ப்ளஸ் அப்போ இங்கே பாருங்க, இப்போ 10 ஸ்கொயர் பண்ணா என்னப்பா எனக்கு 100 100. 1000 100 ஸ்கொயர் கியூப் பண்ணா எவ்வளோப்பா 10,000 10,000 எத்தனையோ ஒரு 1000 1 லட்சம் வரும். 3 0 வருமா, 2 2 0 3 0 வரும். 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் வரும். அப்போ இந்த ஜீரோக்கு இங்க இருக்கு, ஜீரோ இருக்கனால இங்க என்னவா இருக்கும், யூனிட் டிஜிட்ல ஜீரோ தானே இருக்கும். இங்கேயும் ஜீரோ அச்சிச்சோ, ஒரு நிமிஷம், இங்கேயும் ஜீரோ தான் இருக்கும், இங்கேயும் ஜீரோ தான் இருக்கும். அப்போ இங்க என்னப்பா வரும், அப்போ பவர்ல எந்த வேல்யூ இருந்தாலும் ஜீரோ தான் இருக்கும். அப்போ ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட்டை நம்ம 0 0ன்னு நம்ம எடுத்துறோம். 0 + 1 கூட்டினோம்னா என்னப்பா வரும், 0வையும் 1ஐயும் கூட்டினா யூனிட் டிஜிட்ல என்ன வரும், 1 தான் வரும். 1ஆம் இலக்கம் 1 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான டைம் அண்ட் ஒர்க்கில். ஒரு டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ஒரு கொஞ்சம் ஹார்ட் லெவலில் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்க, அந்த கொஸ்டின் நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர், பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் அதே வேலையை பி எத்தனை நாளில் முடிக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பாருங்க, அப்போ கொஸ்டின்ல ஏ என்பவர் 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறார். அப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, பிஏ பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, யாரை வச்சு, ஏயை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏயை விட 60% திறமையானவர். அப்போ ஏ வந்து நானா எடுத்துக்கிறேன் 100% எடுத்துக்கிறேன், ஏயை விட எவ்வளவு அதிகமா 60% திறமையான ஆளாம், நல்லா வேலை பார்ப்பார். அப்போ 100 + 60 160%. இந்த மாதிரி இந்த சதவீதத்தில் இருந்தால் எனக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். அடித்தோம்னா 20ஆல் அடித்தா 8, 20ஆல் அடித்தா 5. அப்போ ஏவோட ரேஷியோ எஃபிஷியன்சி எவ்வளோ சார், 5. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 8. ஏ வந்து அந்த வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு. அப்போ டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னப்பா, ஏவோட எஃபிஷியன்சி இன்ட்டு ஏவோட டேட்ஸ். எத்தனை டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ பாருங்க, ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ 5, டேட் எவ்வளோ, எத்தனை டேஸ் வேலை பார்த்துருக்காங்க, 12 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்போது டோட்டல் ஒர்க் எவ்வளோவா இருக்கும், 60 யூனிட்டாக இருக்கும், 60 வேலையாக இருக்கும். அப்போ அந்த 60 வேலையை பி மட்டும் தனியாக பார்க்குறாரு. அப்போது டேட் எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி. பியோட எஃபிஷியன்சி என்னப்பா, டோட்டல் ஒர்க் 60, பியோட எஃபிஷியன்சி தெரியுமே நமக்கு, இங்கே இருக்கு பாருங்க 8. அப்போ அடித்தோம்னா நமக்கு என்ன வரும், 4ஆல் அடித்தா மேலே 15 கீழே 2. அப்போ 15ல் பாதி எவ்வளோ, 7.5. 7.5 எப்படி போடலாம், 7.5ன்னு போடலாம். அப்படி இல்லைன்னா 7/1/2 டேஸ்ன்னு நம்மளால போட முடியும். ஆப்ஷனில் டியில் இருக்கு சரியான ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க்கில் இது ஒரு நல்ல கொஸ்டின்ப்பா, சீரியஸாகவே கவனமாக இருக்கு. இந்த ஒரு கொஸ்டின் இருக்கும், இன்னொரு கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கும், நல்ல கால்குலேட்டிவாக டெசிமலில் வர மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டினுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது, உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னா நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப தெளிவான கான்செப்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அசைச்சுக்க முடியாத, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பாருங்க, 2 எரிவாயு நிரப்பும் குழாய் ஏ மற்றும் பி ஒரு சிலிண்டரின் முறையே 12-15 நிமிடங்கள், அதாவது ஒரு பைப்பு. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கு பாருங்க, ஏங்கிற ஒரு பைப்பு எவ்வளோ நேரத்தில் நிரப்புதான், 12 நிமிடங்களில் நிரப்புதான். பிங்கிற பைப்பு எவ்வளோ நேரத்தில் நிரப்புதான், அந்த சிலிண்டரை 15 நிமிடத்தில் நிரப்புதான். அப்போ அந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி டோட்டல் ஒர்க் எவ்வளோவா இருக்குங்க, எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோப்பா 60. அப்போது அதோட எஃபிஷியன்சி, பைப் ஏவோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், 5ஆ இருக்குமா, 5ஆ இருக்கும். பி என்னவா இருக்கும், 4ஆ இருக்குமா, 4ஆ இருக்கும். ஃபைன். ஆனால் அடுத்ததாக சொல்கிறாங்க பாருங்க, கொஷினை நல்லா கவனமாக ரீட் பண்ணணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ஆனால் 3வது குழாய் அதை 6 நிமிடங்களில் காலியாக்க முடியும். அப்போ அந்த 3வது டியூப் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டருக்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த சிலிண்டரோட லீக்கேஜா இருக்குன்னு அர்த்தம். 3வது குழாய் வந்து அதை எம்டி பண்ணிடுதான். இந்த ஏங்கிற பிங்கிற இந்த 2 பைப்புமே அந்த சிலிண்டரை ஃபில் பண்ணுது. ஆனால் இந்த 3வது இருக்கிற டியூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து காலி பண்ணுது, எம்டியா இருக்குது. எத்தனை நிமிஷத்துல, 6 நிமிஷத்துல எம்டி ஆக்குதான். ஓகேவா? நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும், 6 நிமிஷத்துல எம்டி ஆக்குதான். அப்போ அந்த 3ஆவதா இருக்கிற அந்த டியூபை வந்து நான் சீனு வச்சுக்கிறேன். அந்த டியூப் பார்த்தீங்கன்னா 6 நிமிஷத்துல, நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும், 6 நிமிஷத்துல அதை எம்டி ஆக்குதான். அப்போ 6 நிமிஷத்துல எம்டி ஆக்குதுன்னா அதோட எல்சிஎம் 12, 5, 6க்கு 60 தானப்பா. அப்போ 60 ÷ 6 எவ்வளோப்பா, 10.
10ங்கிறது இது மைனஸில் இருக்குது, ஏன்னா இது எம்டி ஆக்குது இல்லையா, இது வந்து எம்டி ஆக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து மைனஸில் வரும், ஏன்னா இது வந்து நெகட்டிவ்ல தானே இருக்குது, இது எம்டி ஆக்குது இல்லையா. ஸோ இது ஒரு லீக்கேஜ் தானே, அப்போது எம்டி ஆக்குது. அப்போது இதை நம்ம எப்படி போட முடியும், -10 நம்மளால போட முடியும். புரியுதா சாமி எதனால் நான் மைனஸ் போடுறேன்னு? அப்போது அடுத்தது பாருங்க, முடிச்சிட்டாங்க. அடுத்தது பாருங்க, முதல் 2 குழாய்கள் 5 நிமிடங்களில் திறக்கப்படுகிறது. அப்போ 1 நிமிடத்துக்கு 5 ரேஷியோ, ஏ பி வந்து 4 ரேஷியோ, 2 பைப்பும் சேருதான், ஏ பி 2 பைப்புமே சேர்த்தான், ஏயும் பியும் சேர்ந்தா எவ்வளோப்பா எஃபிஷியன்சி, எவ்வளோப்பா எவ்வளோ எஃபிஷியன்சி, ஒரு இங்கே 5 இங்கே 4, அப்போது 5 + 4 எவ்வளோ 9. இந்த 9 எத்தனை நிமிஷத்தில், 5 நிமிஷத்துக்கு. அப்போது 9 + 4 எவ்வளோப்பா ஆச்சு, 5 + 4 9, 9 × 5 45 யூனிட். ஆக்சுவலாக அந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா டோட்டல் அதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் டோட்டல் கெப்பாசிட்டி 60 இருக்குது, ஆனால் அதில் 45 தான் அவங்கனால அந்த 5 நிமிஷத்தில் நிரப்ப முடியுது. பின்னாடி அதுக்கப்புறமா திறக்கப்படுகிறது, பின்னர் 3வது குழாயும் திறக்கப்படுகிறது அப்படின்ட்டாங்க. அப்போ 3வது குழாயும் திறக்கப்படுகிறது அப்படின்னா அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பைப்பு இருக்குது, ஃபர்ஸ்ட் பைப்போட எஃபிஷியன்சி என்னது 5, ஏங்கிற எஃபிஷியன்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ளஸ்ப்பா, ஏன்னா இதெல்லாம் ஃபில் பண்ணுது இல்லையா, அதனால் நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். அப்போது 3 பைப்புமே சேர்ந்து வருது. அப்போது ஏங்கிற பைப்பு ப்ளஸ் பிங்கிற பைப்பு 4, அடுத்து சிங்கிற பைப்பு பார்த்தீங்கன்னா எம்டி ஆக்குது, அது -10. அப்போது எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், 9 - 10 -1 இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த பெட்டியை அந்த சிலிண்டரை மைனஸ் பண்ணிட்டோம், காலி ஆக்கிடும். மைனஸ்னா எம்டி பண்ணிட்டோம். எப்படி எம்டி பண்ணும், அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கு, 45 யூனிட் இருக்கு, அது -1ன்னு போடும்போது அப்போ 45 நிமிஷத்தில் 45 / 1 45 மைனஸ் நம்ம போடுவோம், மைனஸ்னா எம்டி ஆக்கிடுது, காலி ஆக்கிடுது. அப்போ 45 நிமிஷத்தில் அந்த பாக்ஸை அந்த சிலிண்டரை எம்டி பண்ணிடும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சீரியஸாகவே இது ஒரு நல்ல கொஷின்பா, புரியும் நான் நம்புறேன். பொறுமையாக தான் நான் நடத்திருக்கேன், புரியும் நான் நம்புறேன். கொஞ்சம் கொஷின்ஸ் அட்வான்ஸ் லெவல்லையே தான் இருக்குங்க. இந்த 10 நாள் 10 டெஸ்ட்டுமே இந்த 250 கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுங்களே போதும், அந்த அஷூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் தினசரி இந்த 10 டெஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதும். 10 டெஸ்ட்டு 10 மணி நேரம். நீங்கள் 1.5 ஸ்பீடில் கூட வச்சுக்கோங்க, அது கூட கொஞ்சம் வேகமாக இருக்கும், உங்களோட டைமை சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ எந்த வகையிலுமே உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஓகேங்களா? ஆஹா ஓஹோன்ட்டு ஏதாவது பேசுறது அதில் ஈடுபாடே கிடையாது. வர்றோமா கொஷின்ஸை சால்வ் பண்ணுறோமா அது பார்த்துக்கலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம என்னன்னாலும் பேசிக்கலாம். கிளியரா? ஓகே ஃபைன்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9வது கொஸ்டின். 2 கோளங்களின் ஆரங்கள் விகிதம் என்னப்பா சொல்றாங்க, 1:2. இது ஒரு முக்கியமான ஒரு டேபிள், நான் எழுதி போட்டுறேன், உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். இங்க பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது சைடுப்பா, ஏங்கிறது சைடா இருக்கலாம், இல்ல ஆர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரேடியஸா இருக்கலாம். ஆர் அப்படிங்கிறது ரேடியஸா இருக்கலாம். ஸோ இப்படி இருந்ததுன்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஓகேவா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த ரேஷியோவை ஏவை ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலும் அதே தான், இங்கேயுமே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆகட்டும் இல்லை லேட்ரல் சர்ஃபேஸ் அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆகட்டும், இது எது பண்ணாலுமே ஆர் ஸ்கொயர்னு வரும். இப்போ ரேஷியோவில் ரேடியஸ் 4ன்னு கொடுத்தாங்கன்னா அதோட புறப்பரப்பு கேட்டாங்கன்னா அது அப்படியே ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா அதோட வால்யூம் கேட்குறாங்க, 2 பேத்துக்கும் வால்யூம் கேட்குறாங்க. சைடில் கேட்டாங்கன்னா கியூ பண்ணணும், ஏ கியூ பண்ணணும். அதுவே இதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா என்னவா இருக்கும், இதோட வால்யூம் என்னவா இருக்கும், கண்டிப்பாக கியூபாக தாங்க இருக்கும். ஓகேவா, கியூபாக தான் இருக்கும், ஆர் கியூபாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கும், ஆர் இன்ட்டு ஹச்சாக இருக்கும், ஆர் ஸ்கொயர்டு ஹச்சாக இருக்கும். ஒன்று ஆர் கியூபாக இருக்கும் அல்லது ஆர் ஸ்கொயர்டு ஹச்சாக இருக்கும். ஆர் கியூப் எதுக்கு இருக்கும், ஸ்பியருக்கு இருக்கும். எதுப்பா 4/3 பை ஆர் கியூப். ஹெமிஸ்பியருக்கு 2/3 பை ஆர் கியூபாக இருக்கும். அதுவே சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலானது பை ஆர் ஸ்கொயர்டு ஹச்சு. ஓகேவா, அதுவே கோனோட வால்யூமோட ஃபார்முலா என்னப்பா 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். இந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணுங்க. இன்னுமே நம்ம ஃபார்முலா படிக்கணும்னா நம்ம அன்ஃபிட் தான். அப்போது ரேடியஸ் கொடுத்துட்டாங்களா, எவ்வளோப்பா 1:2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, என்ன கேட்குறாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவா, புறப்பரப்பு கேட்குறாங்க. ஓகேவா, சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்கன்னா அப்போது இது 1 இது 2. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா, ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 2 ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா 4. 1:4 சிம்பிளாக முடிஞ்சு போச்சு.
அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸ் எழுதிக்கோங்க, புரியும் நான் நம்புறேன். ஓகேவா? நீங்கள் சுத்தமாக நான் மென்சுரேஷன் 3Dயே படிக்கலைன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த பாக்ஸ். இல்லை சார் நான் படிச்சிருக்கேன், நான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் போடுவேன் அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. பட் ஈஸி தான். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 6160 மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு கூரையில் விழும் மழை நீர் 14 மீட்டர் விட்டம் மற்றும் 10 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது. இதனால் தொட்டி முழுவதும் நிரப்பப்படுகிறது எனில் கூரையில் விழும் மழை நீரின் உயரத்தை காண்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்க, இதுதான் கூரைன்னு வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? ஸோ இதுதான் கூரைன்னு வச்சுக்கோங்க. இந்த கூரையில் இங்கே பாருங்க, இந்த கூரை ஃபுல்லாக இதுதான் கூரை. இது வந்து செவ்வக மாதிரி இருக்கு. ஒரு கூரையில் என்ன இருக்கும்ப்பா, லென்த் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெத் இருக்கும். ஒரு கூரையை இப்படி தான் சாஞ்சிருக்கும். இங்கிருந்து மழை தண்ணி பூரா இதில் விழுகுது, அப்படியே இப்படி விழுகுது. ஓகேவா? கொஞ்சம் கவனம். இது ஒரு சிலிண்டருப்பா. அப்போ இங்கே இருக்கிற தண்ணி தான் இங்கே விழுகுது. ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க, இதோட ரேடியஸ் எதுப்பா, இந்த சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, சிலிண்டரோட ரேடியஸ் விட்டம் சொல்லியிருக்காங்க. அப்போது 14ல் பாதி 7 மீட்டர். ஓகேவா? 7 மீட்டர். ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர் ஹைட்டு சொல்லிட்டாங்க. கிளியரா? ஸோ இப்போ இதோட லென்த், இதோட ஏரியா எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னப்பா, பரப்பளவு கொண்ட ஒரு கூரையாப்பா. அப்போ இதோட ஏரியா எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டால், எவ்வளவு சார், ஏரியா ஈக்குவல் டு எவ்வளோ, 6160 மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர்டில் வரும். மீட்டர் ஸ்கொயர் நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? வால்யூம் அப்படிங்கிறது எதையும் பெருக்கினா வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏரியாவையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு வால்யூம் கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ இந்ததோட ஏரியா தெரியுமா, ஏரியா எவ்வளோ, 6160 இன்ட்டு இதோட வால்யூம். அப்போ இங்க இருக்கிற தண்ணி தானப்பா, இது ஃபுல்லா நம்பிடுதான்ப்பா, இந்த சிலிண்டர் ஃபுல்லா நம்பிடுதான். அப்போ இங்க இந்த கூரை மேல விழுகிற அந்த அந்த ரூஃப் மேல விழுகிற வால்யூம் ஆஃப் ரூஃப் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சொல்ல முடியுமா? அப்போ வால்யூமோட, அதாவது சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா என்னப்பா, பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். இந்த ரூஃபோட வால்யூமோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஏரியா ஆஃப் த ரூஃப் இன்ட்டு ஹைட்டு. அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், ஹைட்டு தான் கேட்டிருக்கான். எந்த ஹைட்டு, அந்த மழை நீரோட ஹைட்டு. அப்போ அந்த ஹச் அப்படியே இருக்கட்டும். ஏரியா எவ்வளோ சார், 6160 இன்ட்டு ஹச் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டா. பை ஆருங்கிறது எவ்வளோப்பா, 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயருங்கிறது என்னப்பா, ஆர் ஸ்கொயருங்கிறது 7 ஸ்கொயர்டா. 7 இன்ட்டு 7, ஹைட் எவ்வளோ, 10. அவ்வளோதான்ப்பா. இதை அடிச்சிங்கன்னா ஆன்சர் ஓடியாந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ பாருங்க எப்படி அடிக்கலாம், இது அடிக்கலாமா, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0. கிளியரா? இந்த ஒரு 7, இந்த ஒரு 7, ஓரே 7 இங்கே அடிச்சோம் நமக்கு என்ன வரும், 8 7 56, 8 7 56. ஓகேவா? அப்போ ஓர் 22 22, 4 22 84. அப்போ இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க என்னப்பா இருக்கு, 4 இருக்கா, 4 இருக்கு இன்ட்டு ஹச் இருக்கு. நமக்கு ஹைட் மட்டும்தான் தேவை. அப்போ ஹைட் ஈக்குவல் டு 1/4. இங்க என்னப்பா, இதெல்லாமே நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், மீட்டர் மீட்டர் மீட்டர்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ 1/4 மீட்டர். 1/4 மீட்டர் எவ்வளவு சார், டெசிமல்ல சொல்லணும்னா 0.25 மீட்டர்னு என்னால சொல்ல முடியுமா முடியாதா? அப்போ ஆன்சர்ல 0.25 மீட்டர் இருந்ததுன்னா சரி, அப்படி இல்லைன்னா 1/4 மீட்டர்னாலும் சரிதான். இதுவும் சரிதான், 1/4 மீட்டர்னாலும் சரிதான், இல்ல 0.25 மீட்டர்னாலும் சரிதான். இப்போ 0.25 மீட்டர் கிடையாது, 0.25 சென்டிமீட்டர் இருக்கு. ஆப்ஷன் சி கிடையாது. அப்போ 25 மீட்டரா, கிடையாதே. 25 சென்டிமீட்டரா, பார்க்கலாம். இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்ப்பா, 100 சென்டிமீட்டர்ப்பா. அப்போ கால் மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டரா இருக்குங்க, ஆபியஸா 25 சென்டிமீட்டர் இருக்கும். ஆமா தானே, 100ல கால் எவ்வளோ, 25. அப்போ 25 சென்டிமீட்டர்.
ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். 250 சென்டிமீட்டர் கிடையாது, 25 மீட்டர் கிடையாது, 25 சென்டிமீட்டர். ஆனா கொஸ்டின் எல்லாமே மீட்டரை பத்தி பேசியிருக்காங்க, ஆனா கொடுக்கும்போது கன்வெர்ட் பண்ணி 25 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்கேஸ் 25 சென்டிமீட்டர் இல்லாம 0.25 மீட்டர் இருந்தாலும் சரிதான், இந்த ஆப்ஷன்ல இது இருந்தாலும் சரிதான், 1/4 மீட்டர் இருந்தாலும் சரிதான், இது ரெண்டுமே இல்லை பாருங்க. அப்போ கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூட்டு வட்டி அடிப்படையில் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஆண்டுக்கு 40% வீதம் 18,500 தொகைக்கு 18 மாதங்களுக்கு கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆஃப் இயர்லி அப்படின்னா நமக்கு என்ன கான்செப்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும்ப்பா. ஆஃப் இயர்லி அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு ஒன்ஸ். ஆஃப் இயர்லி அப்படின்னா 6 மந்த்ஸ். மொத்தமாக எவ்வளோ இருக்கு? 18 மாதம் இருக்கு. அந்த 18 மாசத்தை 6 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் 6 மந்த்ஸாக 3 டைம் நம்மளால பிரிக்க முடியும். அதுவே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 40% அப்படின்னு சொல்லிட்டு பெர் ஆனம், ஆண்டுக்கான வட்டி தான் கொடுத்துருக்கா 40%. அப்போ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் ஆஃப் இயருக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ எப்படி போடுவோம்? 40/2 எவ்வளோப்பா? 20% அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். முதல் ஆஃப் இயர்லி ஆகட்டும் இல்லை குவார்டர்லி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் டைமையும் ஆஃப் இயர்லிக்கோ இல்லை குவார்டர்லிக்கோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும். நான் சொல்கிற ட்ரீ மெத்தட்லையும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போது இதுதான் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 20%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% அப்படின்னா நமக்கு பிரின்சிபலோட ரேஷியோ என்னப்பா? 20 divided by 100. நமக்கு அடிச்சோம்னா என்ன வரும்? 1/5. அப்போ பிரின்சிபல் 5 ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் 1 ரேஷியோ. அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? அமௌண்ட் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா? பிரின்சிபல் எவ்வளோப்பா? 5 ரேஷியோ பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1 ரேஷியோ. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 6 ரேஷியோவா இருக்கும். இது கன்வெர்ட் பண்ணி அப்படியே டிஃபால்ட்டா வச்சுக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டா ஈஸி. இப்படி இல்லைன்னா இப்படி போடுற மாதிரி இருக்கும். புதுசா வந்துங்கிறவங்களுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். கிளியராப்பா? ஸோ அப்போ பாருங்க, மொதல் ஒரு 10 மந்த்க்கு, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு 10 மந்த்ஸ்க்கு, அப்புறம் ஒரு 10 மந்த்ஸ்க்கு. இந்த மாதிரி மெத்தடில் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம கால்குலேஷன் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் இங்கே என்னப்பா? அமௌண்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் 10 மந்த்துக்கு பிரின்சிபல் எவ்வளோ? 5 ரேஷியோ, அமௌண்ட்டு 6 ரேஷியோ. 5 ரேஷியோ 6 ரேஷியோ, 5 ரேஷியோ 6 ரேஷியோ. அடிக்கலாமா? அப்போது பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? 5 பெருக்கல் 5. நான் பெருக்க மாட்டேங்க, 125 பெருக்க மாட்டேன், மறுபடியும் நான் அடிக்கணும் இல்லையா? அதனால் நான் பெருக்க மாட்டேன். இதுவே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோவா இருக்கு? இங்கே R³ எவ்வளோ இருக்கும்? R³ 216. இங்கே எவ்வளோ இருக்கும்? இதை நான் பெருக்கியே போட்டுறேன். பெருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன் சார் பெருக்கிறீங்களா? ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் பெருக்கிறேன். அப்போ எவ்வளோ? 5³ 125. கிளியரா? அப்போ 125 ரேஷியோ எவ்வளோப்பா சொல்லிட்டாங்க? 18,500ன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்போ 18,500 அப்படிங்கிறது 125 ரேஷியோனா அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? நல்லா கவனமா ரீட் பண்ணுங்க. கொஸ்டின்ல கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்டிருக்கான். அப்போ கூட்டு வட்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வட்டி அப்படின்னாலே அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை கழிக்கிறது தானப்பா வட்டி. அப்படிதானே வட்டி கிடைக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ அமௌண்ட் எவ்வளோ? அமௌண்ட் இதோட ரேஷியோ என்னப்பா? 216 ரேஷியோவா? 216 ரேஷியோல இருந்து 125 ரேஷியோ போச்சுன்னா எவ்வளோப்பா? 1. இங்க என்னப்பா? 9. 91 ரேஷியோ. ஓகேவா? இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 91ஆல மல்டிபிள் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கோ எடுத்து போட்டு போயிடலாம். அப்போ 125 ரேஷியோ பெருக்கி தாங்க போட்டாங்க. 125 ரேஷியோ 18,500 அப்படின்னா இதை நான் எதால் அடிக்கிறேன்? 5ஆல் அடிச்சுன்னா 25பா. இதை 5ஆல் அடிச்சுன்னா நமக்கு என்ன வரும்? 3. மீதி என்னப்பா இருக்கும்? 3ஆ? 3 மீதி 3 இருக்குமா? 3னா 7 5 35 2 0. 25 25. இது எவ்வளோ சார் இருக்கும்? 37 பெருக்கல் 100 நான் பிரிச்சேன்னா 4ன்னு அடியாகும். அப்போ ஒரு ரேஷியோ எவ்வளோ சார்? 37 பெருக்கல் 4. 37 பெருக்கல் 4 120. ஒரு 7 28. 120 ஒரு 28 148. அப்போ ஒரு ரேஷியோ எவ்வளோ சார்? 148 ரூபாய் அப்படின்னா
91 ரேஷியோ எவ்வளவுன்னு பார்க்கணும். ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஃபார்முலாவில் போட்டீங்க, என்ன ஃபார்முலா, அதாவது இந்த அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r / 100 ஹோல் பவர் tன்னு இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அமௌண்ட் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஒரு பெரிய நம்பரை மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தாங்க கேட்குறாங்க, கால்குலேட்டிவாக தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு ரேஷியோ, அப்போ 91 ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சா போதுமா? அப்போ ஒரு ரேஷியோ 148னா அப்போ 91 ரேஷியோ எவ்வளவுன்னு பார்க்கணும். 148 × 91, 8ல் முடிக்கணும். கடைசியில் 8ல் முடிகிற ஆப்ஷன் எங்கேப்பா இருக்கு? இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் ஏ சரியான சார். இன்னுமே நான் முழுசாக சால்வ் பண்ணல, போதுமானது. நீங்கள் வேணால் பெருக்கிக்கோங்க, 148 91 பெருக்கி போட்டு பாருங்க, பொண்ணுன்னு சொன்னது தப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சரி, இன்கேஸ் இந்த பக்கம் ஒரு 0 இருந்ததுன்னா ஒரு 0 சேர்ந்து வரும். இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 80ன்னு முடியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 0 முன்னாடி இல்லை, பின்னாடி இல்லை. ஸோ 1 × 8 8ல் முடியும். இன்கேஸ் இன்னொரு ஆப்ஷன் 8ல் இருந்ததுன்னா நான் அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் போவேன். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு தொகைக்கு 12% தனி வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டிக்கும் 9% தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் அதே தொகைக்கும் உள்ள வித்தியாசம் 412.50 எனில் தொகையை காண்க. தொகைன்னு என்னப்பா? பிரின்சிபல் ஆல்வேஸ் 100% அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ ரெண்டு ஸ்கீமா பிரிக்கிறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பாருங்க, இது செகண்ட் ஸ்கீம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கீமோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு தொகையில எத்தனைப்பா? 12%. 12%. இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா தெரியுங்களா? அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம்பா. சிம்பிளா சொல்லணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு டைம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க என்னது? 6. இங்க என்னப்பா? டி எவ்வளோப்பா? 4. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா தான் இருந்திருக்கும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எவ்வளோவா இருந்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கீமுக்கு 6 × டியா, 6ங்கிறது 12, டிங்கிறது எவ்வளோப்பா? 12 × 4. இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எவ்வளோவா இருக்கு? 9% இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டி வந்து 5 இருக்கு. அப்போ 9 × 5. அப்போ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? பெருக்கிடலாமா? பெருக்குனா என்ன வரும்? 48%. இதை பெருக்குனா என்ன வரும்? 45%. இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா? 48லேருந்து 45 போச்சுன்னா 3%. 3% அவன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லிட்டானா? எவ்வளோ சொல்லியிருக்கான்? 412.5ன்னு சொல்லிட்டான். அப்போ 1% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா போதுமானது. அப்போ 1% ஈக்குவல் டு நம்ம அடிச்சோம்னா என்ன வரும்? அடிக்கலாமா? 1 3 3 1 3 3 1 3 3 1 3 3 மீதி எவ்வளோப்பா? 1 3 9 மீதி 2 மீதி 2 7 3 21 ஒரு புள்ளி வச்சு 1 போட்டோம்னா 15 வரும் 5. அப்போ 1% ஈக்குவல் டு எவ்வளோ சார்? 137.5. அப்போ 100% எவ்வளோவா இருக்குங்க? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டா ஒரு 0 எடுத்துக்கலாம். அப்போ 13.750ன்னு முடிகிற ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். 1% 157னா 100% 2 0வால மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஒரு 0க்கு ஒரு 0 எடுத்துட்டு ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 13,750. இதை பார்த்தோன்னே போட்டுடலாங்க. இதை பார்த்தோன்னே இது சிமிலராக எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தா இங்கே தான் இருக்குது. 13ல் ஸ்டார்ட் ஆன உடனே முடிச்சிடணும். 13 வரும்போதே சம்மு முடிச்சிடணும். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். கிளியரா? புரியும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பின்னங்களை இறங்கு வரிசையில் ஒழுங்குபடுத்துக. இறங்கு வரிசைனா டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ, அதுக்கடுத்து கொஞ்சம் லோயஸ்ட் வேல்யூ, அதை விட கொஞ்சம் லோயஸ்ட் வேல்யூ, அப்புறமா இன்னும் கொஞ்சம் லோயஸ்ட் வேல்யூ. இப்போ 5 4 3 2 1 இப்படியே போகிறோம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரணும். ஸோ பின்னத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். 5/6 3/7. ஓகேவா? அடுத்து 8/9 3/14. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் இந்த பின்னத்தில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோப்பா? 1. 5 6லேருந்து 5 போச்சுன்னா 1. இதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோப்பா? 7லேருந்து 4 போச்சுன்னா 7லேருந்து 3 போச்சுன்னா 4.
கிளியரா? 9லேருந்து 8 போச்சுன்னா 1. அப்போ 14லேருந்து 3 போச்சுன்னா 11. அப்போ இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 1 4 1 4, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்னப்பா? எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம் என்னப்பா? இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் என்னது? 44. 1 4 11க்கு எல்சிஎம் என்னது? 44. அப்போ 1 44 மாறணும் அப்படின்னா 1 44 மாறணும் அப்படின்னா இங்க பாருங்க, வேற கலர் எடுத்துறேன். 1 44 மாறணும்னா 44 மல்டிபிள் பண்ணணும். அப்போ மேல இருக்கிற இந்த வேல்யூவையும் 44 மல்டிபிள் பண்றேன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும் சார் அப்படின்னா 44 பெருக்கல் 5. இந்த 4 44 மாறணும்னா நான் 11 பெருக்கணும். அப்போ மேல இருக்கிற வேல்யூ நான் 11 பெருக்கணும்னா இது எவ்வளவா இருக்கும்பா? இது எவ்வளவா இருக்கும்? 3 பெருக்கல் 11 இருக்கும். அடுத்து 11 இருக்கு, இது 44 மாறணும்னா 44 பெருக்கணும். அப்போ 8ஐயும் நான் 44 பெருக்கணும். 8 பெருக்கல் 44. அப்போ 11 44 மாறணும்னா 4 பெருக்கணும். அப்போ மேல இருக்கிறதையும் 4 பெருக்கணும். அப்போ என்னப்பா வரும்? 3 பெருக்கல் 4. அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 44 பெருக்கல் 5 எவ்வளவுங்க? 40 பெருக்கல் 5 200. 200 பிளஸ் 20 220. இது எவ்வளோ? 33. இது எவ்வளோ? 320 352 பெருக்கணும். ஓகேவா? 3 பெருக்கல் 4 12. இந்த வேல்யூல எதெல்லாம் பெருசா இருக்கோ அதுதான் பெரிய வேல்யூவா இருக்கும். எதெல்லாம் சின்னதா இருக்கோ அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ தான் சின்னதா இருக்கும். கிளியராப்பா? அப்போ இதுல எதுப்பா பெரிய வேல்யூவா இருக்கு? பெரிய நம்பர் தானே ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இதுல எதுப்பா ரொம்ப பெருசு? 352. 352ஓட பெரிய வேல்யூ என்னப்பா? 8/9. அப்போ 8/9ல ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் இது கிடையாது, இது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 220 அதுக்கு அடுத்து சின்ன நம்பர். 220ஓட ரெஸ்பெக்டிவான ரேஷியோ என்னப்பா? ஃப்ராக்ஷன் என்னப்பா? 5/6. அப்போ 8/9 5/6. இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆப்ஷன் ஏ சரி ஆன்சர். ரிமைனிங் இருக்கிறத நான் போட மாட்டேன், முடிச்சிருவேன். இன்கேஸ் லக்கிலி உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 8/9 இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அதை போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஃப்ராக்ஷன்ல உங்களுக்கு பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்டாங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேரா தாங்க கேட்குறாங்க, ஃப்ரீக்வெண்டா கேட்கறது கிடையாது. நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ஈஸி தான்ப்பா. குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. அதை விமலா மற்றும் யாழினிக்கு இடையே 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளித்தார் எனில் இருவரில் யாருக்கு பணம் அதிகமாக கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் கேட்குறாங்க. அப்போ மொத்தம் 600 ரூபாய். அதை வந்து எந்த ரேஷியோவில் பிரிக்கிறாங்க? 2:3ங்கிற ரேஷியோவில் பிரிக்கிறாங்களாம். அப்போ எவ்வளவுக்கு பிரிச்சிருப்பாங்க? யாருக்குப்பா? விமலாவுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 240 ரூபா கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 360 ரூபா கிடைச்சிருக்கும். யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? யாழினிக்கு தான் அதிகமாக கிடைக்கும். யாழினிக்கு எவ்வளோ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா விமலாவை விட எவ்வளோ அதிகமாக கிடைக்கும்? 120 ரூபா அதிகமாக கிடைக்கும். 360 240 போச்சுன்னா 120 ரூபா. யாருக்கு அதிகமாக கிடைக்கும்? யாழினிக்கு அதிகமாக கிடைக்கும். எங்க பார்க்காங்க? யாழினி கெட்ஸ் எவ்வளோப்பா? 120 மோர் தென் விமலா. கரெக்ட் தானப்பா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதா விமலா, இவங்க விமலா, இவங்க வந்து யாழினி. அப்போ யாழினி கெட்ஸ் 120 rupees மோர் தென் விமலா. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின்ல எவ்வளவு இருக்குன்னு கேட்கல, எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் அதிகமா வாங்கினாங்க, அவங்கள விட எவ்வளவு அதிகமா வாங்கினாங்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. கிளியரா? ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 6 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு ஈய கோளங்கள் சிறிதளவு நீர் கொண்ட ஒரு உருளை வடிவ பீக்கரில். அப்போ உருளை வடிவில் ஒரு பீக்கர் இருக்குப்பா, ஒரு சிலிண்டர் ஷேப்ல ஒரு இது மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி இருக்குப்பா. ஸோ இதுல போடுறாங்கப்பா. என்ன பண்றாங்க? இதனால் அவை முழுமையாக நீரில் மூழ்கிறது. எதுப்பா? இந்த ஈய கோளம் ஸ்பியர்ல இருக்கிற அந்த லெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இதில் போட்டுறாங்க, ஃபுல்லா முழுசா மூடிடுதான். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த பீக்கரோட விட்டம்னா என்னப்பா?
விட்டம்னா டயாமீட்டர். ஆரம் எவ்வளவா இருக்கும்? 4.5 இருக்கும். ரேடியஸ் எவ்வளவா இருக்கும்? 4.5 இருக்கும். நீர் மட்டம் எவ்வளவு? 32 சென்டிமீட்டர் உயரமா இருக்குதாப்பா. எவ்வளவா? ஆல்ரெடி கொஞ்சம் இருந்திருக்கு, அது இல்லாம கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 32 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்ப்பா. அப்போ இங்க இருக்கிற குட்டி 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 ஸ்பியரா எத்தனை ஸ்பியர் இதுக்குள்ள கொண்டு வந்து இங்க போட்டாங்கன்னு தெரியல. அப்போ இங்க இருக்கிற இந்த டோட்டல் ஸ்பியரோட வால்யூம் ஈக்குவல் டு இந்த சிலிண்டரோட வால்யூம்க்கு ஈக்குவலா இருக்குமா இருக்காதா? ஏன்னா அது உள்ள போறதுனால தான் அந்த அளவுக்கு உயரம் வந்து 32 சென்டிமீட்டருக்கு உயருது. அப்போ கவனமா கவனிக்கணும். அப்போ எத்தனை அந்த ஈய கோளங்கள் எவ்வளவு இருக்குன்னு தெரியல, அதான் கேட்டிருக்கான். ஈய கோளங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கான். எத்தனை கோளம் தெரியல, அதனால நான் அதை என்னன்னு வச்சுக்கிறேன். இன்ட்டு எதுப்பா? அந்த ஸ்பியரோட வால்யூம் ஈக்குவல் டு அந்த சிலிண்டரோட வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஓகேவா? குட்டியா நான் எழுதிக்கிட்டேன் புரியுற மாதிரி. ஓகேவா? அப்போ n இன்ட்டு ஸ்பியரோட வால்யூம் என்னது? 6 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட அந்த ஈய கோளங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ d வந்து எவ்வளோப்பா? d வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போ r என்னவா இருக்கும்? r வந்து 3 சென்டிமீட்டரா இருக்கும். அப்போ ஃபார்முலா என்னப்பா? ஒரு ஸ்பியரோட ஃபார்முலா என்னப்பா? 4/3. வால்யூமோட ஃபார்முலா 4/3 பை r கியூப். அப்போ 4/3 பை r கியூபா? பை r கியூப். rங்கிறது எவ்வளோ? 3. அப்போ 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 ஈக்குவல் டு சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா என்னப்பா? சிலிண்டரோட வால்யூமோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகேவா? அப்போ பை இன்ட்டு ஸ்கொயர் எவ்வளோப்பா? 4.5 இன்ட்டு 4.5 இன்ட்டு ஹச் எவ்வளோங்க? ஹச் எவ்வளோ? 32 சென்டிமீட்டர் உயர்ந்துருச்சான். அப்போ அடிக்கலாமா? அடிக்கலாம், கண்டிப்பாக அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்? இங்கே பாருங்க, 1 4 4 8 32. கிளியரா? ஸோ இந்த மூணையும் அடிக்கலாம். இந்த பையையும் அடிக்கலாம். அடிக்கலாமா? அடிக்கலாம். இங்கே பாருங்க, 1 3 3 என்னப்பா? 1.5. 1 3 3 1.5. அப்போ 1.5 இன்ட்டு 1.5 எவ்வளோப்பா? 15 ஸ்கொயர் எவ்வளோ? 225. 225ங்கும்போது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 2.25 இன்ட்டு 8 ஈக்குவல் டு இங்கே என்னப்பா இருக்கு? n இருக்கு. 2.25 இன்ட்டு 8 எவ்வளோங்க? 2 இன்ட்டு 8 16. 2 கால்னா 8ல் கால் எவ்வளோ? 8ல் கால் எவ்வளோப்பா? 2. 2ல் 2 16. 2 8ஆல் பெருக்குனா 16. அப்போ 16 பிளஸ், அப்போ n ஈக்குவல் டு 16 பிளஸ் கால். 8ல் கால் எவ்வளோ? 2. 0.25ங்கிறது கால் தானையா? அப்போ இதால இதை மல்டிபிள் பண்ணா 1/4 இன்ட்டு 8 2. அப்போ 16 இன்ட்டு பிளஸ் 8 பிளஸ் 2 18. ஆப்ஷன் ஏ சரி ஆன்சர். 2.25ஐயும் 8ஐயும் பெருக்கிக்கோங்க, ஆன்சர் வந்துடும். நான் பெருக்காம நான் பிரிச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ப்பா. புக்கில் இருக்கிற கொஸ்டின் இது நிறையா டைம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நான் பார்க்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின்ஸ் எடுக்கலாமான்னு பார்த்தா இதே கொஸ்டினாக ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு. இன்கேஸ் பேரை வேணா மலர்விழி கார்த்தியா பதிலாக பொன்னன் தீனா அப்படின்னு வேற ஏதாவது ஒரு பேர் வச்சு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, இதுக்கு என்னப்பா எடுக்கணும்? இது LCMHFல இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின்ப்பா. என்னவா இருக்கும்பா? பார்த்தீங்கன்னா கார்த்திகா மலர்விழி 5 நாட்களுக்கும், நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுற பாருங்க. மலர்விழி 5 நாட்களுக்கும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி 6 நாள் மற்றும் 10 நாட்கள் முறையே வீட்டுக்கு வர்றாங்க. மொத்தமாக சேர்ந்து மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், மீட்டிங் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன எடுக்கணும்? LCM எடுக்கணும். அப்போ எதுக்கு LCM எடுக்கணும்? LCM எதுக்கு எடுக்கலாம்? 5க்கு 6க்கு 10க்கு இது எல்லாத்துக்கும் LCM எடுத்தா 30. அப்போ எந்த நாள் வர்றாங்களோ அந்த நாள்ல இருந்து 30 நாள் கழிச்சு மறுபடியும் மீட் பண்ணுவாங்க. எந்த நாள் வந்தாங்களாம்? அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்களாம். அப்போ அக்டோபர் 1ஆம் தேதி
பார்த்தாங்கன்னா அடுத்து 30 நாள் கழிச்சு எத்தனை வரும்? 1 + 30 31. அக்டோபர் 31. எங்க பாருக்கு? அக்டோபர் 31 ஆப்ஷன் ஏல சரியான ஆன்சர் இருக்கு. இன்கேஸ் அவங்க அக்டோபர்ல பார்க்கறதுக்கு பதிலா நவம்பர்ல பார்த்துருந்தாங்கன்னு வச்சுங்களே, நவம்பர்ல பார்த்துருந்தாங்கன்னா 30 நாள் தான் இருக்கும். அப்போ டிசம்பர் 1 மாறி இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் உங்களோட இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்க அக்டோபருக்கு பதிலாக நவம்பர்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கவனமா நீங்க ரீட் பண்ணணும். ஒரு மாசம் 30 நாள் தானே சார், 1ஆம் தேதி பார்த்தாங்கன்னா அடுத்து 30 நாள் கழிச்சு அடுத்த மாசம் நவம்பர் 1ஆம் தேதி பார்த்துருப்பாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. தப்பு. ஏன்னா அந்த அக்டோபர் மாசம் 31 நாள் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுவே நீங்க பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதி பார்த்துருந்தாங்க அப்படின்னா 28 நாள், அது லீப் இயர் இல்லைன்னா 28 நாளா இருக்கும், இல்ல லீப் இயரா இருந்தா 29 நாளா இருக்கும். அப்போ பிப்ரவரி 2 பார்ப்பாங்க, மார்ச் 2 பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா மார்ச் 3 பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கணும்ப்பா கொஷின்ஸை. ஓகேவா? ஸோ பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நூல் விற்பனையாளர் 220 கணித நூல்களையும் 380 தமிழ் நூல்களையும் 420 ஆங்கில நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வரிசையாக்கம் எண்ணிக்கையில் 3 பாட நூல்களை வைக்க விரும்புகிறார் எனில் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் வைப்பார்? இதுக்கு என்ன எடுக்கணும்? ஐயா சாமி, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு என்ன எடுத்தோம்? எல்சிஎம் எடுத்தோம். இதுக்கு என்ன எடுக்கணும்? ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேவா? டுகெதர் அப்படின்ட்டு வந்துட்டாலே, ஓகேவா, 3 பேர் சேர்ந்து டுகெதர் மீட் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டாலே என்ன வரணும்? எல்சிஎம் வரணும். அதுவே பார்த்தீங்கன்னா கொஷின்ல லார்ஜஸ்ட், நான் நேத்தே நான் உங்ககிட்ட எழுதி போட்டுருவேன். லார்ஜஸ்ட், லாங்கஸ்ட், பிக்கஸ்ட். ஸோ இங்க பாருங்க, கிரேட்டஸ்ட் எல்லாம் ஒன்று தான். கிரேட்டஸ்ட், லாங்கஸ்ட் எல்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மீனிங் வேறையா இருக்கும். பட் மேக்ஸில் கிரேட்டஸ்ட், லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட், பிக்கஸ்ட் அப்படின்னு வந்ததுனாலே நீங்கள் என்ன எடுக்கணும்? ஹெச்சிஎஃப் எடுக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது எதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும்? 220, 380, 420 இது எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் என்னப்பா இருக்கு? 20 காமனா இருக்கா? 10 கிடையாது, 20 காமனா இருக்கு. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் 10ன்னு எடுத்தா 22, இங்கே எத்தனை இருக்கும்? 38, இங்கே இருக்கும் 42. மறுபடியும் 2 எடுத்தோம்னா காமனா 11, 19, 21. 19 பிரைம் நம்பர், 11 பிரைம் நம்பர், அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் எடுக்க முடியாது. ஸோ 10 × 2 20. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ இந்த கொஸ்டினோட ஹெச்சிஎஃப் பாருங்க. ஹெச்சிஎஃப்ல ஒரு 3-4 கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஓகே, ரொம்ப முக்கியமானது எல்லாமே இட்டு வந்திருப்பேன். ஸோ பாருங்கப்பா, இது இல்லாமல் இன்னொரு ஹெச்சிஎஃப் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ பாருங்க, இதோட ஹெச்சிஎஃப் இது ஒரு நம்பர்ப்பா, இது ஒரு நம்பர். இந்த ஹெச்சிஎஃப்னா நம்ம என்ன மீனிங்ப்பா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கணும். இப்போ எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது இங்கே 2^4 இங்கே இருக்குது, இங்கே 2^3 இங்கே இருக்குது, இங்கே 2 இருக்கா? கிடையவே கிடையாது. அப்போ 2 நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்கடுத்து 3^2 இங்கே இருக்குது, 3^3 அடுத்ததில் இருக்குது, இங்கே 3^1 தான் இருக்குது. அப்போது 3 தான் எடுத்துக்கணும். 3^1 3 தான் இன்ட்டு. இங்கே பாருங்கள், அடுத்ததில் 5^3 இருக்குது, இங்கே 5^2 இருக்குது, இங்கே 5 தான் இருக்குது. அப்போ 5 தான் எடுத்துக்கணும். ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆகுதே. இங்க 7 இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. இன்ட்டு 7 இருக்கும். 105 தான் ஆன்சர். இதோட ஆன்சர் 7 பவர் ஃபர்ஸ்ட் அந்த பாலினாமியல்ல 7^3ன்னு எழுதிக்கோங்க. 7^3. அப்போ இங்கே 7^3 இருக்கு, இங்கே 7^2 இருக்கு, இங்கே 7 இருக்குன்னா அப்போ 7 தான் நம்ம எடுக்கணும். 7 எடுத்தா என்ன வரும்? 35. 105 வரணும்னா என்னப்பா வரணும்? கரெக்ட் தான். 105. 5 × 7 35, 35 × 3 105. ஸோ சார் தான் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். டெய்லி ஒரு சம்பளம் மிஸ் ஆயிடுது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் தான். கிளியரா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்கும்னா 2^4 இன்ட்டு 3^2 இன்ட்டு 5^3 இன்ட்டு 7^3ன்னு ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் நம்பர் என்ன இருக்கும்? 2^3 இன்ட்டு 3^3 இன்ட்டு 5^2 இன்ட்டு 7^2. இது செகண்ட் நம்பர். தேர்ட் நம்பர் என்ன இருக்கு? 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 11.
ஸோ இந்த 3 நம்பரோட ஹெச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. ஸோ தட் 105 தான் சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவுமே ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள். என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் கேட்கல, எல்சிஎம் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்பா. ஓகேவா? ஸோ இதோட ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறது? சின்ன குட்டியிலிருந்து பார்க்கலாம். இப்போ 2x² மைனஸ் 8 நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் எப்படி பிரிக்கலாம்? 2 × x² மைனஸ் 4 ரெண்டு காமனாக எடுத்துட்டா 4 தானப்பா. அப்போ 4 எப்படி போடலாம்? 2² போடலாம். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ 2 × a² a plus b into a minus bன்னு போட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் தான் நான் எழுதி முடிச்சிட்டப்பா, ஃபர்ஸ்ட் அந்த ஈக்குவேஷனை. அடுத்து ரெண்டாவது பாருங்க, இதில் என்னப்பா காமனாக இருக்கு? அப்போ 3 காமனாக இருக்கா? அப்போ 3யை நான் காமனாக எடுத்துட்டா என்ன இருக்கும்? x² மைனஸ் 9 மைனஸ் 9 3யை காமனாக எடுத்துட்டா என்ன இருக்கும்? 3 தானே உள்ள இருக்கும். ஸோ 3 இருக்கும். 3x plus 2 ஈக்குவல் டு 3 அப்படியே இருக்கும். ஸோ ரெண்டு நம்பர் பெருக்குனா எனக்கு +2 வரணும். அதுவே ரெண்டு நம்பர் நான் கழிச்சுன்னா -3 வரணும். அப்போ என்னவா இருக்கும்பா? x - 1 இன்ட்டு x - 2ன்னு இருக்கும். ஓகேவா? அடுத்தது மூணாவதாக இருக்கிறதுல இதில் என்னப்பா காமனாக இருக்குது? 6 காமனாக இருக்கா? அப்போது 6x² இருந்து 6 காமனாக எடுத்தால் x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. ஓகேவா? +2. அப்போது இதை நான் பெருக்குனா எனக்கு என்ன வரும்? 6 காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? x + 1 இன்ட்டு x + 2. அப்போது இங்கே இருக்கிறதுல லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா எந்த நம்பரையும் நீங்கள் விட்டுறக்கூடாது, வந்த நம்பரே திருப்பியும் வந்துடக்கூடாது. அப்போது இங்கே பாருங்கள் 2 3 6க்கு எல்சிஎம் என்னப்பா? 6 தானப்பா, 6 தான். அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போது 6ல் தான் நம்பர் தானே ஃபஸ்ட் எடுக்கணும். அப்போ நம்பர் எடுத்தனா ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் ஏ கிடையாது. கிளியரா? ஸோ அடுத்து காமனாக எதுப்பா இருக்குது? எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறத ஃபஸ்ட் எடுத்துருவோம். காமனாக இருக்கிறது என்னது? x - 2 x - 2. ஓகேவா? x - 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நான் எடுத்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எழுதிடுறேன் பாருங்கள். அப்போது 6 × x - 2. ஓகேவா? அடுத்து x + 2, அடுத்து x + 1, அடுத்து என்ன இருக்கும்? x - 1. எல்லா நம்பருமே நான் எழுதிட்டேன் பாருங்கள், எந்த நம்பருமே விட்டு போகல. x + 1 இங்கே x + 1 இருக்குது, இங்கே x + 2 இருக்குது, இங்கே x + 2 இருக்குது, இங்கே x - 1 இருக்குது, இங்கே x - 1 இருக்குது, இங்கே x - 2 இருக்குது, இங்கே x - 2 இருக்குது. ஸோ மேலே இருக்குது. அப்போ என்னப்பா இருக்கும்? x - 2 எங்கேப்பா இருக்குது? இங்கே பாருங்கள், x - 2 x + 2 x + 1 x - 1. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளனர். அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்புகிறார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும்னு கேட்குறாங்க. மொத்தம் டோட்டல் 532. அதில் எத்தனை வருஷம் வைக்கணுமா? 21 வருஷம் வைக்கணுமா? 21 வரிசையில் எத்தனை வச்சிருக்கணும்? அவர் வரிசைக்கு 21 வச்சிருந்தா எத்தனை வருஷம் வச்சிருக்கணும்? மீதி எவ்வளோ இருந்திருக்கணும்னு கேட்குறாங்க. அப்போது 21, இப்போது 532 21ஆல் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை வரும்பா? எத்தனை வரும்? 21 21, 2 21 எவ்வளோப்பா? 2 21 42, மீதி 9 இருக்குமா? அப்போது 2ல் முடியும். இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? மீதி எவ்வளோ இருக்கணும்? மீதி 42னா மீதி 11 இருக்கணும். 11ங்கும்போது 102, 102ங்கும்போது 21 6ஆல் பெருக்கலாமா? 6ஆல் பெருக்குனா 6 வரும். என்னப்பா பெருக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குதே. எவ்வளோ வரும்? பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 532ல் எத்தனை 21 இருக்கும்? 532ல் 420, அப்புறமா ஒரு 21 எவ்வளோப்பா வரும்? 26. 6ஆல் பெருக்குனா என்ன வரும்? 6ஆல் பெருக்குனா 6, 126.
420 ப்ளஸ் ஒரு 126 எவ்வளவு? 126 6 4 5. ஸோ கூட போயிடுது. 25 இருக்கணும். 25 7 இருக்கணும். ஓகேவா? 25ங்கும் போது 110 இருக்குமா? 105. 420 ப்ளஸ் ஒரு 105 5 2 5 525. 525 532 525 போச்சுன்னா மீதி 7 இருக்கணும். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். பெருக்கிறதாப்பா, நான் தான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். கடன்னு சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸோட மதிப்பு, இந்த வேல்யூவோட கிடையாது, இதுதான் கொஸ்டினோட வேல்யூ. ஓகேவா? எக்ஸின் மதிப்பு காண்க. கிளியரா? அப்போ இதை நம்ம எப்படி போடலாம்? சிம்பிளிஃபை பண்ணோம்னா இப்போ 2 1/3 எப்படி போடலாம்? 3ஆல மல்டிபிள் பண்ணா 2 6 6/5 6 7 6 7 7/3 ப்ளஸ் என்ன வரும்ப்பா? 11/6 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 20/3 ஈக்குவல்ட்டு எவ்வளோப்பா? 22/3. ஸோ அந்த 22/3 இந்த பக்கம் வரட்டும், இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். அப்போ 7/3 ப்ளஸ் 11/6 மைனஸ் 22/3 ப்ளஸ் 20/3. ஓகேவா? அப்போ எல்சிஎம் எல்லாத்துக்கும் எடுத்தால் என்ன வரும்? 6. மேலே என்னப்பா இருக்கும்? 14 ப்ளஸ் 11 மைனஸ் 44 ப்ளஸ் 40 ஈக்குவல் டு எக்ஸ். அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? இப்போது இங்கே 40. ஸோ என்ன வரும்? -4. கரெக்டாப்பா? -4 மைனஸ் ப்ளஸ் 7 21. 21/6 ஈக்குவல் டு எக்ஸு. இது எப்படி போடலாம்ப்பா? 7 அடித்தா 3 அடித்தா 7/2. 7/2 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அதை 3/3 1/2ன்னு போட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 1/2 3. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 22வது கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பாருங்க, A, B and C together can complete a certain work in 40 days. B and C together can complete the same work in 60 days. B is 25% more than the A. A, B and C work together for 30 days. B alone will complete the remaining works. அதாவது A plus A, B, C இருவரும், அதாவது இருவரும் கிடையாது, மூவரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 40 நாள்ல முடிக்கிறாங்கப்பா. யாருப்பா? ஏ, பி, சி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாள்ல முடிச்சிடறாங்க. பி மற்றும் சி இருவரும் சேர்ந்து அதே வேலையை, இங்க பாருங்க, பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை 60 நாள்ல பார்த்து முடிச்சிடறாங்க. அப்போ எல்சிஎம் என்னவாப்பா இருக்கும்? 120 இருக்குமா? 120னா அப்போ 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல பார்த்தோம்? எவ்வளோ எஃபிஷியன்சி எவ்வளவா இருக்கும்? 120 டிவைடட் பை 40 3 இருக்கும். 120 டிவைடட் பை 60 2 இருக்கும். அப்போ பாருங்க, இப்போ எஃபிஷியன்சி பாருங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 3ஆம்பா, பி பிளஸ் சி 2ஆம்பா. அப்போ ஏ எவ்வளவா இருந்திருக்குங்க? ஏ எவ்வளவா இருந்திருக்கும்? 1 இருந்திருக்குமா இருக்காதா? ஏவோட எஃபிஷியன்சி 1 இருந்தா தானப்பா 1 கூட பி பிளஸ் சியான 2 கூட்டும் போது 3 வரும். அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 1ன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? பி பிளஸ் சி 2ன்னு என்னால் சொல்ல முடியும். பாருங்க, இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிச்சேன். இப்போ கொஸ்டின் என்ன சொல்றாங்க? பி என்பவர் ஏயை விட 25% அதிக திறன் கொண்டவரா? அப்போ எனக்கு ஏவோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரியுதுப்பா. நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். பியை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க பாருங்க. இந்த இடத்துல நான் எழுதுறேன். இப்போ பாருங்க, பியை பத்தி டிஸ்கிரைப் பண்றாங்க. பியோட எஃபிஷியன்சி ஏயை விட 25% அதிகமா. ஏ வந்து 100% அப்படின்னா பி எவ்வளவா இருக்காரா? 125 இருப்பார். ஏன்னா 25% சூப்பரா வேலை பார்க்கிறாரு. யாரு? பி என்பவர் ஏயை விட. அப்போ இதை நான் அடிச்சா நான் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு கேட்டா, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா என்னால 4ஆல் அடிக்கலாமா? 25ஆல் அடிச்சா 4. இதை 25ஆல் அடிச்சா 5ஆப்பா. 25ஆல் அடிச்சா 5. அப்போ பியோட எஃபிஷியன்சி 5, ஏவோட எஃபிஷியன்சி 4. இப்போ பியோட எஃபிஷியன்சி 4ன்னு இங்க இருக்கு,
ஏவோட பியோட எஃபிஷியன்சி 5, இங்கே ஏவோட எஃபிஷியன்சி 1, இங்கே ஏவோட எஃபிஷியன்சி 4. நல்லா கவனமாக பார்த்துக்கணும்ப்பா. இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 4 ரேஷியோ வந்து ஒரு எஃபிஷியன்சியா. ஏவோட எஃபிஷியன்சி பாருங்க, இது ரேஷியோ தானப்பா, பர்சன்டேஜ்லேருந்து நான் ரேஷியோவுக்கு மாற்றிருக்கேன். 4 ரேஷியோ 1னா அப்போது 5 ரேஷியோ என்னவாப்பா இருக்கும்? அப்போ ஒரு ரேஷியோ என்னவா இருக்கும்? ஒரு ரேஷியோ இங்கே பாருங்க, 4 ரேஷியோ ஒரு பார்ட்னா அப்போ ஒரு ரேஷியோ எவ்வளோவா இருக்கும்? 0.5 இருக்கும். நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வருங்க, வேற ஒன்றும் கிடையாது, ஈஸியாக உங்களுக்கு போட்டுற முடியும். ஒரு ரேஷியோ 0.25 இருக்கும். அப்போ பியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? பியோட எஃபிஷியன்சி 5 ரேஷியோ. அப்போ பியோட எஃபிஷியன்சி 5 ரேஷியோனா 5 ஒரு ரேஷியோ 0.5னா 5 ரேஷியோ 1.25 இருக்கும். அப்போ பியோட எஃபிஷியன்சி 1.25, ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோப்பா? 1. அப்போ சியோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும் சார்? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பி பிளஸ் சி எவ்வளோ சொல்லியிருக்காங்கப்பா? பி பிளஸ் சி இங்கே பாருங்க, பி பிளஸ் சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 ரேஷியோ, 2 எஃபிஷியன்சி சொல்லிட்டாங்க. அப்போ பி பிளஸ் சி 2 எஃபிஷியன்சினா பி நமக்கு எவ்வளோ தெரியும்? பி வந்து 1.5 1.25னு தெரியும். அப்போ பிளஸ் சியோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, 2. அப்போ உண்மையிலே சியோட வேல்யூ என்னவா தான் இருக்கும்? சியோட வேல்யூ எந்த நம்பர் கூட 1.25 கூட்டினா 2வா மாறுங்க, 0.75 கூட்டினா எவ்வளோவா மாறும்? 2ஆ மாறுமா? அப்போ சி ஈக்குவல் டு 0.75. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பியோட எஃபிஷியன்சி, ஏவோட எஃபிஷியன்சி என்னப்பா? ஏவோட எஃபிஷியன்சி 1, பியோட எஃபிஷியன்சி என்னப்பா? 1.25, சியோட எஃபிஷியன்சி 0.25, 0.75. இப்போதான் நம்ம 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி டோட்டல் ஒர்க்கும் நமக்கு தெரியும். ஓகேவா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுப்பா, ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற சம் தான். இப்போ இதுலலாம் நீங்கள் தெளிவாக இருந்துக்கணுங்க. ஓகேவா? நான் எதுக்காக சொல்ல வரேன்ட்டு, ஓகேவா? நான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் அதான் சொல்லுவேன், கஷ்டமான கொஷின் எடுத்துகிட்டு எனக்கு தான் சால்வ் பண்ண தெரியுங்கிறதுக்காக நான் சால்வ் பண்ணல. இந்த கொஷின்லாம் வந்துட்டா நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண பாருங்க, ஒரு ஸ்டெப் நம்ம மேலே போய் தான் பார்க்கணும். கிளியரா? அப்போ பாருங்க, அடுத்ததான் கொஷினை பற்றி பேசுகிறாங்க. ஏ, பி மற்றும் சி மூவரும் 30 நாளில் வேலை செய்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்துட்டா 3 பேர்த்தோட எஃபிஷியன்சி எவ்வளோப்பா? 3. அப்போ மொத்த வேலை 120 வேலை. அந்த 120 வேலையில 30 நாளுக்கு 3 வேலைன்னு பார்த்தாங்கன்னா எத்தனை வேலை பார்த்து முடிச்சிருப்பாங்க? 90 வேலை பார்த்து முடிச்சிருப்பாங்களா? அப்போ டோட்டல் வேலை 120 வேலை, அதில் 90 வேலை போச்சுன்னா மீதி எத்தனை வேலை தான் இருக்கும்? 30 வேலை இருந்திருக்கும். அந்த 30 வேலையை யார் மட்டும் பார்க்குறா? பி மட்டும். மீதமுள்ள வேலையை பி மட்டும் பார்க்குறாரு. பியோட எஃபிஷியன்சி என்னப்பா? பியோட எஃபிஷியன்சி 1.25. அப்போ 1.25னா நம்ம 2 0 சேர்த்துக்கலாமா? இப்படியும் போடலாம். 1.25 எனக்கு எப்படி தெரியுது பார்த்தீங்களா? 1.25 அப்படிங்கிறது 1.25பா. 1.25 எப்படி போடலாம்? 0.25ங்கிறது கால் தானே. 1.25 1.25 1.25 1/4ன்னு போடலாமா? 1/4ன்னு போடலாமா? இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போட்டனா எப்படி போடுவேன்? 5/4ன்னு போடுவேனா? அப்போது 30/5/4, அந்த 4 நான் மேலே தூக்கி போட முடியும். அப்போ அடித்தோம்னா 4×5 5, 6×5 30, 6 × 4 24 நாட்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஷின், சீரியஸாகவே டைம் அண்ட் ஒர்க்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொஷின். கேட்காத வரைக்கும் சந்தோஷம், கேட்டுட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் என்னோட வேலை. ஓகேவா? சும்மா ஷார்ட்கட்டில் எதையாவது ஒன்று சொல்லிட்டு போகிறதுல எங்களுக்கு உடன்பாடே கிடையாது. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். இங்கே ஷார்ட்கட்டும் வேலைக்கு ஆகாது உங்களோட ஷார்ட்கட்லாம். ஓகேவா? நல்லாவே டிஎன்பிசி அப்டேட் ஆயிட்டாங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். குரூப் 1ஓட கொஷின்ஸ் பேப்பரை பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் இனிமேல் ஷார்ட்கட் வேலைக்கு ஆகாதுன்னு. ஓகேவா? ரொம்ப பேச விரும்பல, நான் அடுத்த கொஷினுக்கு போயிடுறேன். ஓகேவா? 23வது கொஸ்டின் பாருங்க. இன்னொரு 3 கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் தான், கடை நம்ம சம் போட்டலாம். பாருங்க, ஒரு எண் இருக்கு, எண்ணின் முன்பு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணுங்கிறாங்க, அதுக்கு அப்புறமாவும் ஒரு சிம்பிள் இருக்கணுங்கிறாங்க. அப்படி இருக்கிற நம்பர் எந்த நம்பரா இருக்கும்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஓகேவா? எண்ணின் முன்பு ஒரு குறியீடும் பின்பு ஒரு குறியீடும் வருகிற எண்களோட எண்ணிக்கை எத்தனை எண்கள் இந்த மாதிரி இருக்குன்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. அப்போ இங்க எண் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 3 கிட்ட 3ங்கிறது ஒரு எண் தான், நம்பர் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்கா? இல்ல, 9 தான் இருக்கு பாருங்க. அப்போ கிடையாது. அப்போ
எதுதாப்பா வரும் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க 1 இருக்கு, 1க்கு முன்னாடி சிம்பிள் இருக்கா, 1க்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்கா, அது 1 தான் இருக்கு. மற்ற எந்த நம்பருக்குமே கிடையவே கிடையாது. எந்த நம்பருக்கு முன்னாடி பின்னாடி சிம்பிளாவே இல்லை. அப்போ எந்த நம்பர் தான்ப்பா ஒரு எத்தனை நம்பர்ப்பா இது மாதிரி இருக்கு, ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்கு. எங்கப்பா அது இது 1 தான். எத்தனை நம்பர் இந்த மாதிரி நம்பருக்கு முன்னாடி சிம்பிளும் பின்னாடி சிம்பிளும் வர்ற ஒரே ஒரு எத்தனை எண் இருக்குன்னு கேட்டா ஒரே ஒரு எண்ணு தான் இருக்கு. ஆப்ஷன் டி சரியான. எத்தனை எண்கள் இருக்குன்னு கேட்குறோம், ஒரு செட்டு மட்டும்தான் இருக்குது, அது ஒன்னே ஒன்று தான் இருக்குது. கிளியரா? ஸோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 24வது கொஸ்டின். ஸோ இது தமிழில் இருக்காது, இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கணும். இங்கிலீஷ்லேயே நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், ஈஸியாக தான் இருக்கும். பாருங்களேன். ஸோ இஃப் கண்டிஷன், இஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் த சிம்பிள் அண்ட் லாஸ்ட் நம்பர், அதாவது இந்த சீக்வன்ஸில் கொடுத்துருக்கிற சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து சிம்பிளாகவும் லாஸ்ட் எலமெண்ட் நம்பராக இருந்ததுன்னா இதை இப்படி கோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற இந்த எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சிம்பிளாப்பா இருக்கு இல்லையே. ஃபர்ஸ்ட் என்னப்பா 5ங்கிறது ஒரு நம்பர் தானப்பா. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் நம்பர் என்னப்பா ஒற்றைப்படை எண்ணா. 5ங்கிறது ஒற்றைப்படை எண்ணு தானே. ஆமா, ஆப்வியஸா 5ங்கிறது ஒற்றைப்படை எண்ணு தான். லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கணுங்கிறாங்க. அப்போ லாஸ்ட் நம்பர் என்னப்பா, லாஸ்ட் நம்பர் 2 இருக்கா. 2ங்கிறது ஈவன் நம்பர் தானே. அப்போ ஒரு நம்பர்ல ஒரு எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் நம்பராகவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருந்ததுன்னா அந்த எலமெண்ட் அந்த செக்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு நீங்க என்ன கோட் பண்ணணுமா, அதாவது காப்பி ரைட்ஸ், அதாவது சி அட் அப்படின்ற மாதிரி இந்த சிம்பிள் நீங்க யூஸ் பண்ணுங்க. மற்ற எல்லா நம்பர்ஸ்க்குமே எல்லா சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வித் ரெஸ்பெக்டிவான கோடை நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கொஸ்டினை ரீட் பண்ணி, இது ரொம்ப ரேரா தான் கேட்குறாங்க, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ 5 8 3 அண்டு 3 8 அதுக்கப்புறம் 7% 2 இருக்கு. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி இதை வந்து கோட் பண்ணனா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் நான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, காப்பி. ஓகேவா? காப்பி ரைட்ஸ் CO அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சிம்பிள்ல போடுங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாத்துக்குமே அதோட கோடை போடுங்கன்ட்டாங்க. அப்போ அண்டுக்கு என்னப்பா வரும், M வரும். 3க்கு என்ன வரும், 3ஓட கோடு D. இங்க மேல இருக்கு பாருங்க, பாக்ஸ்ல இருக்கிறத அப்படியே கோட் பண்ணுங்கிறாங்க. அடுத்து அட்டோடது என்னதுப்பா Z, 7ஓடது என்னப்பா 7ஓடது W, டாலர் பர்சன்டேஜோடது P. அவ்வளோதான்ப்பா. ஸோ அப்போ காப்பி MDZWP காப்பி. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். இந்த சிம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏல இருக்குப்பா. கிளியரா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன் பசில்ஸ் கொஸ்டினோட முடிக்கிறோம். இன்னைக்கான செஷன்ல யாரெல்லாம் 22க்கு மேல எடுத்துட்டீங்களோ சூப்பர் டூப்பர், சீரியஸாவே நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நாளைக்கான செஷன் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதுமானது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினோட பிடிஎஃப்மே நான் டெலகிராம்ல கொடுத்துறேன். டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. NOPQRS மற்றும் T ஆகிய 7 பேர் வடக்கு நோக்கி இருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 பேர். எங்கப்பா இப்படி இருக்காங்க மொத்தம் 1 2 3 4 5 6 7, மொத்தம் 7 பேர். எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னா இதுதான் ரைட்டா இருக்கும், இது ரைட்டா இருக்கும், இது லெஃப்டா இருக்கும். கிளியரா? ரைட் லெஃப்ட். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன சொல்றாங்க, T என்பவர் கோட்டின் ஒரு முனையில் உள்ளார். ஒரு எட்ஜ்ல இருக்கார், ஒரு எண்ட்ல இருக்கார். அப்போ Tங்கிறவரு இந்த பக்கம் இந்த எட்ஜ்லயும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா Tங்கிறவரு இங்கே இருக்கலாம் தானப்பா. இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். அது எந்த எக்ஸ்ட்ரீம் சொல்ல, லெஃப்ட்லயா ரைட்லயா நம்ம சொல்லல. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆரின் இடதுபுறத்தில் 2 பேர் மட்டுமே உள்ளார்கள். இப்போ ஆறு இப்படி இருக்கான், ஆறு இந்த பக்கம் பார்த்துருக்கான்னா ஆறுக்கு லெஃப்ட் எதுப்பா, இதானப்பா லெஃப்ட். ஆறுக்கு லெஃப்ட்ல 2 பேர் தான் இருக்காங்களா. அப்போ ஆறுக்கு லெஃப்ட்ல 2 பேர் தான் இருக்காங்கன்னா ஆறை நான் இங்கே தான் உட்கார வைக்க முடியும். இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், 2 பேர் தான் லெஃப்ட்ல இருக்க முடியும். அப்போ கீழேயும் 6 வரும், மேலேயும் 6 வரும். 2 பாசிபிலிட்டிஸ்லாம் நான் எடுக்கிறேன். இங்கேயும் உட்கார வைக்கலாம், இங்கேயும் உட்கார வைக்கலாம் தானே. அடுத்து பாருங்க, P என்பவர் ஆரின் உடனடி வலதுபுறத்தில் இருக்கார். Pங்கிற ஒரு ஆறுக்கு உடனடி இமீடியட்டா ரைட்ல இருக்க வலதுபுறம். அப்போ ஆறுக்கு இமீடியட் ரைட்ல P இருக்கார். அப்போ P இங்கே உட்கார வைக்க முடியும், அதே மாதிரி P இங்கே உட்கார வைக்க முடியும்.
அடுத்து என்ன சொல்றாங்கப்பா, வலதுபுறத்திலும் எஸ்ஸின் இடதுபுறத்திலும் யாருப்பா, இந்த பி அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்றாங்க. அந்த பிங்கிறவரு ஆருக்கு வலதுபுறத்துல இருக்காரு, எஸ்ஸுக்கு இடதுபுறத்துல இருக்காரு. அப்போ பிங்கிறவரு எஸ்ஸுக்கு லெஃப்ட்ல இருக்காரா, இதானப்பா எஸ், எஸ்ஸுக்கு லெஃப்ட்ல பி இருக்காரா, அப்போ எஸ் இங்க இருப்பாரு. இவ்வளோ பேரை உட்கார வச்சிட்டேன். அடுத்து என்ன சொல்றாங்க, Q என்பவர் ஓவின் உடனடி இடதுபுறத்திலும் உள்ளார், Q என்பவர் கோட்டின் முனையில் அமர்ந்திருக்கவில்லை. Qங்கிறவரு இந்த இடத்துல இல்ல, இங்க இல்லைங்கிறாங்க. அப்போ Qங்கிறவரு எங்க தான் உட்கார்ந்துருப்பாரு, Q என்பவர் ஓவின் உடனடி இடதுபுறத்துல இருக்காரு. ஓக்கு உடனடி இடதுபுறத்துல, ஓக்கு உடனடி இடதுபுறம்னா ஓ வந்து இங்க இருந்தாதான் இடதுபுறத்துல Q இருப்பாரு. இன்கேஸ் ஓவை நம்ம இங்கே உட்கார வச்சோம், இன்கேஸ் நான் இங்கே ஓ உட்கார வச்சா லெஃப்ட்ல யார் இருக்கா, Q உட்காருவார். ஆனால் Q தானே அவங்க எக்ஸ்ட்ரீமெண்ட்ல எந்த ஒரு கோட்டோட முனையிலையும் உட்காரக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இது வராது இல்லையா. ஸோ அப்போ இதை நான் எடுத்துட முடியும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இங்கே உட்கார வைக்க முடியாது. அப்போ Qவை எங்கே தான் உட்கார வைக்க முடியும், இங்கே தான் உட்கார வைக்க முடியும். ஓவை இங்கே தான் உட்கார வைக்க முடியும். அப்போ எல்லாரையும் உட்கார வச்சிட்டேன். யார் தான் இல்லை, என் மட்டும்தான் இல்லை, அவரையும் நான் இங்கே உட்கார வச்சிட்டேன். அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கப்பா, என்ன கேட்குறாங்க, ஓ மற்றும் எண்ணுக்கும், இங்க இருக்கார் ஓ, இங்க இருக்கார் எண்ணு, இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3 4 பேர் இருக்காங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. ஓக்கும் எண்ணுக்கும் இடையில 4 மெம்பர்ஸ் வந்து சிட்டிங் அப்படின்றத எழுதிடுது. ஓகேவா, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். சீரியஸா இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கப்பா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பசில்ஸ் நீங்கள் பழகிக்கோங்க. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ்லையும் பசில்ஸ் வந்து 40 கொஷின்ல 3 கொஷின்ல இருந்து 4 கொஷின் கேட்குறாங்க பசில்ஸ் லாஸ்ட் டைம் கொஷின் பேப்பரில். ஓகேவா, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட பிடிஎஃப் நான் டெலகிராமில் கொடுத்துறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸ் எல்லா கிளாஸுமே பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் டெஸ்ட் நம்பர் 8 வரைக்கும் போயிட்டேன். ஓகேவா, இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். மேக்ஸ் மேலே இருக்கிற பயம் கண்டிப்பாக போயிடும். ஓகேவா, ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் குயிக்காக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு கொஷின்ஸ்க்கு தெரியலனா அந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டுமாவது பார்த்துக்கோங்க யூடியூப்பில். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த பிடிஎஃப் கிடைக்கும். ஓகேவா, ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. அடுத்த ஒரு வீடியோவில், அதாவது டெஸ்ட் நம்பர் 9ல் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட கமெண்ட் தான் அடுத்த கட்டமாக எங்களை ஓட வைக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த பாசிட்டிவ் கமெண்ட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஓகேவா, அடுத்த ஒரு வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.